சோழிங்கநல்லூர் தமிழ்நாட்டிலே பெரிய தொகுதி எதுடான்னு கேட்டால் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி தான். 2011 வரைக்கும் வேறு தொகுதிகளில் இருந்தாலுமே 2011 அந்த மறு வரைவு வந்ததுக்கப்புறம் இந்த தொகுதி அப்படிங்கிறது சோழிங்கநல்லூர் தொகுதியாக வந்திருக்கு. ஸோ இந்த தொகுதியை பார்த்தோம்னா டிஎம்கே 2 முறை, அந்த 2011க்கு அப்புறம் ஏடிஎம்கே 1 முறை. இந்த 2011 மட்டும் ஏடிஎம்கே வின் பண்ணுறாங்க. கேபி கந்தன் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அரவிந்த் ரமேஷ் அப்படிங்கிறவர் தொடர்ச்சியாக 2016 21 2021 வின் பண்ணி இப்போ நான் 2026 ஹேட்ரிக் அடிப்பண்டா அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்காரு. இந்த ஆர்ஜே பாலாஜி காமெடிலாம் பண்ணுவார் பார்த்தீங்களா கமெண்ட்ரியில், பாலவாக்கம், மேடவாக்கம், புழுதிவாக்கம், சித்தாலப்பாக்கம் அப்படின்னு என்ன சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மொத்த இந்த ஏரியாவும் எல்லாமே இது இங்கே வரும். இந்த வேளச்சேரி, பள்ளிக்கரணை, அப்புறம் ஓஎம்ஆர், ஈசிஆர் எல்லாமே இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியில் வரும். அவ்வளோ பெரிய ஒரு தொகுதி. ஏன்னா அதிக வாக்காளர்கள் கிட்டத்தட்ட ஒரு லோக்சபா எம்பி எலெக்ஷனில் எவ்வளோ ஒரு ஓட்டர்ஸ் இருப்பாங்களோ அந்த லெவலுக்கு இங்கே இருக்கும். ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஆண் வாக்காளர்கள் 2,62,621 பேர், பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா 2,74,254 பேர் இருக்கிறாங்க. மூன்றாம் பாலினம் 116 பேர். ஒட்டு மொத்தமாக இப்போ 2026 கரண்ட் எவ்வளோ ஓட்டர்ஸ் அப்படின்னா 5,36,991 இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இதில் லாஸ்ட் எலெக்ஷனில் மட்டும் பார்த்தோம்னா 2021 கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மையை பெற்று அரவிந்த் ரமேஷ் டிஎம்கே கேண்டிடேட் வின் பண்ணார். எவ்வளோ அப்படின்னா 1,71,558 வாக்குகள் பெற்று ஒரு பெரிய ஒரு வெற்றி. அதை தொடர்ச்சியாக அடுத்த செகண்ட் பிளேஸில் பார்த்தோம்னா நம்ம கேபி கந்தனுங்கிறவர். என்னதான் ஏடிஎம்கேல ஸ்டாராக இருந்தாலுமே இந்த மனுஷன் கிட்ட ஒரு 1,36,153 ஓட்டு வாங்கியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 35,000 40,000 ஓட்டில் தோற்றுருக்கிறாரு. அதுதான் உண்மை. சரி, டிஎம்கே அதே அந்த அரவிந்த் ரமேஷை தான் நிப்பாட்டுறாங்க. ஏடிஎம்கே கேபி கந்தனை நிப்பாட்டுறாங்க ஸ்டார் கேண்டிடேட்ஸு. இவங்களையெல்லாம் எதிர்த்து எப்படி டிவிக்கே இந்த இடத்துல ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் இருக்கும்போது தான் இந்த இடத்துக்கே ஃபேமஸான ஒருத்தர் உள்ளே வராரு. அவர் பேர் தான் ஈசிஆர் சரவணன். இந்த டிவிகே கட்சி ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 4 பேரை சொல்லுங்கள் அப்படின்னா டக்குன்னு மைண்டில் வர்றது யாருன்னா தளபதி விஜய், அவருக்கு அடுத்தபடியாக புசி ஆனந்த் சார், அதுக்கு அடுத்தபடியாக யார் சில பேர் கேட்டோம் அப்படின்னா ஈசிஆர் சரவணன் அப்படிங்கிறவர் எல்லாருமே ஃபேமஸ். அந்தளவுக்கு ஈசிஆர் சரவணன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற விஜய் சார் ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நேம். எந்த ஒரு சாதாரண அடிப்படையிலேருந்து வந்த ஒரு மனுஷனாக இவர் ஒரு பெரிய செல்வந்தரோ இல்லை இதுக்கு முன்னாடி அரசியல் அனுபவமோ அதெல்லாம் கிடையாது. ரசிகர் மன்றமாக விஜய் அவருடைய ரசிகர் மன்றத்தில் சாதாரண போஸ்டர் ஓட்டுனா ஒரு மனுஷன் தான் இவர். ஸோ அந்தளவுக்கு இவர் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு சாதாரண சின்ன வேலைகள் பார்த்தவர் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு தொகுதியில் ஒரு ஸ்டாராக இறங்கியிருக்கிறார். கண்டிப்பாக ஒரு பலம் தான் டிவிகேவுக்கு. ஏன்னா ரொம்ப ஃபெமிலியர் ஈசிஆர் சரவணன் அப்படின்னால. சரி, நாம் தமிழர் கட்சியில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிறவங்கள இந்த களத்தில் நிப்பாட்டுறாங்க. ஸோ இங்கே 2021 அந்த கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பெரிய லெவலில் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. இந்த மற்ற கட்சிகள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப கம்மி தான், ரொம்ப குறைவாக தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் நீதி மையமாக இருக்கட்டும், இல்லை இவங்களா நாம் தமிழராக இருக்கட்டும், பெருசாக ஒன்றும் இங்கே எதுவும் பண்ண முடியல அப்படின்னே சொல்லலாம். சரி, டிவிகேக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸு, இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி இருக்குங்களா, இதில் ஒரு பெரிய ப்ளஸ் அட்வான்டேஜ் என்னென்னா நிறைய காலேஜஸ் இருக்குது, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே போல் ஐடி ஹப்பு அப்படின்னே சொல்லலாம். இதுதான் ஐடி ஹப்பு. பட் இருந்தாலும் இன்னும் அந்த பகுதிகளில் விவசாயமும் சில இடங்களில் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு மிக்சடான ஒரு இடம். ஐடி வேலை செய்கிறவங்கலாம் இங்கே வேலை செஞ்சாலுமே ஆனால் அவங்களுக்குலாம் ஓட்டு அப்படிங்கிறது வெளியூரில் வெளி பக்கத்து ஸ்டேட்டு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. மெஜாரிட்டியாக பக்கத்து ஊருங்களில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய இருந்திருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய காலேஜ் அந்த ஒரு ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பெரிய ப்ளஸ்ஸு. அப்புறம் நிறைய வாக்காளர்கள் இருக்காங்க. ஒரு மிக்சடான ஒரு தொகுதி. இங்கே சமுதாய ஓட்டுகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வன்னியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆதி திராவிடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அண்ட் அதே போல் மீனவர்கள், யாதவர்கள், நாடார்கள், பிராமணர்கள், பிராமின்ஸும் அதிகமாகவே இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு மிக்சடான ஒரு தொகுதி தான் இது. அதனால் நம்ம எதையுமே கணிக்க முடியாது. இப்போ டிவிகேவுடைய இந்த எஸ்ஐஆர் ஆஃப்டர் எஸ்ஐஆர், டிவிகேவுடைய என்ட்ரி இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எதையுமே இங்கே கணிக்கவே முடியாது. அப்படி ஒரு தொகுதியாக தான் இருக்குது. சரி, இந்த தொகுதியில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு செமி அர்பன் அப்படி தாங்க சொல்லணும். செமி அர்பன் இல்லை ஒரு செமி ரூரல், இது ரெண்டுத்துக்குமே ஒரு மிக்சடாக அப்படி தான் இருக்குது. இன்னமும் பார்த்தோம்னா ஒரு சைடு பார்த்தா கொஞ்சம் கிராமம் மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஊர் சென்னைக்கு அவுட்ரு மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட சென்னை அவுட்ரு தானே வச்சுக்கோங்க.
ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இந்த வேளச்சேரி, பள்ளிக்கரணை, இந்த இந்த இன்னும் அந்த ஈசிஆர் அந்த பகுதிகளெலாம் அந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. இதை தாண்டி பள்ளிக்கரணை, வேளச்சேரி இந்த பகுதிகளில் மழை பெழிஞ்சால் இன்னமும் வந்து அந்த ஃப்ளட்டு அப்படிங்கிறது, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த ட்ரெயின் ஆகிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒவ்வொரு மழையில் மக்கள் வந்து ரொம்ப சிரமப்படுறாங்க. ரோட்ஸ் என்ன தான் போட்டாலும் ரோட்ஸ் திரும்ப 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 பள்ளமாயிட்டு இருக்குது. ஸோ மாடு மேயிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. குப்பை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த குப்பை அப்படிங்கிறது அங்கே தேங்கி அங்கே நிறைய இடத்துல அப்படியே வேஸ்ட்டை வந்து சரியாக கையாளாமல், அந்த மழை சீசன்லாம் பார்த்தோம்னா ஒட்டுமொத்தமாக மொத்த இடமும் அப்படியே வந்து ஒரு டர்ட்டாக, ரொம்ப ஒரு பொல்யூட்டடாக, ரொம்ப ஒரு மாதிரி வந்து இருக்குது. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல. அப்புறம் மேஜராக மக்கள் வந்து வைக்கிற கோரிக்கை என்னென்னா, ரோட்ஸ், இந்த ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம் வந்து ஈசிஆர், ஓஎம்ஆர் பக்கம் அந்த சாலைகள் வந்து சூப்பராக இருந்தாலுமே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு கனெக்ட் ஆகிற இடம் அது எல்லாமே வந்து இன்னமும் வந்து அந்த குண்டும் குழியுமா பள்ளமாக சில இடங்கள்ல இருக்குது. ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த ரோடு இதெல்லாம் வந்து பக்காவாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் வந்து அதிகமாக கேட்குறாங்க. அப்புறம் இன்னும் சில இடங்களில் இந்த மெட்ரோ குடிநீர் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் வரணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுட்ருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாக இருக்குது. அப்புறம் அந்த நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கணும். ஸோ இதில் தாங்க ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது இந்த இடத்துல. ஸோ அப்புறம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் நிறைய பேர் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க, யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. பட் இது பத்தாது, இந்த தொகுதிக்கு இன்னும் பெரிய லெவலில் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு முன்வைக்கிறாங்க. அப்புறம் ஏடிஎம்கே வந்து என்ன தான் கேபி கந்தன் அவர் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும், இன்னும் தான் இவர் வந்து அரவிந்த் ரமேஷ் ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக இருந்தாலுமே அவங்க 2 வாட்டி ஆடிட்டாங்க. அவர் 2011 ஏடிஎம்கே வந்துட்டாங்க, 16-21 டிஎம்கே வந்துட்டாங்க. சரி போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதியவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது டிவிகேக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸு, ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸு, அப்புறம் யூத்து, அந்த குறிப்பாக அந்த 20 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களோட ஓட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணும் டிவிகேவுக்கு. அப்புறம் லேடிஸோட, பெண்களுடைய வாக்கு, இது எல்லாமே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி பொறுத்த வரைக்கும். ஆனால் பெஸ்ட்டான ஒரு ஆள், அந்த ஊர் சார்ந்தவர், அந்த மண் சார்ந்தவர், அந்த ஏரியாவில் எந்த பக்கம் பட்டி தொட்டி எங்கேயும் ஃபேமஸ் ஆனவர், அப்படிப்பட்ட ஒருத்தரை ஈசிஆர் சரவணன் அப்படிங்கிறவர் வந்து நிப்பாட்டினது ஒரு மிகப்பெரிய, அதுவும் ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நிப்பாட்டினது அது ஒரு பெரிய சூப்பர்னே சொல்லலாம். விஜய் அவர்கள் எடுத்த ஒரு நல்ல முடிவு. ஸோ பார்க்கலாங்க, டிவிகேவுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல. பட் இருந்தாலும் கேபி கந்தன், அரவிந்த் ரமேஷ், டிஎம்கே ஏடிஎம்கே, இந்த டிஎம்கே ஏடிஎம்கேயோட கோட்டையை அசைச்சு டிவிக்கு வர்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு பிளே ஆஃபில் போயிட்டு ஒரு சாதாரண டீம், ஒரு சில டீம்லாம் இருக்கும், இப்போ 10 டீமும் ஐபிஎல்லில் வெயிட்டாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பஞ்சாபு இல்லை ஒரு டெல்லி இந்த மாதிரி ஒரு டீமு போயிட்டு மும்பை, சென்னை, ஆர்சிபி எல்லாரையும் வந்து பொழந்துட்டு போன கப்பை தூக்குற ஒரு சேலஞ்சு தான் வந்து டிவிகேவுக்கு இங்கே வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அந்தளவில் இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் சோழிங்கநல்லூரில் நல்லா கொஞ்சம் இன்னும் டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இன்னும் மெயின்டைன் பண்ணால் செம்மையாக இருக்குங்க. ஸோ அதுதான், ஏன்னா பறவைகள் பல ஒரு அட்ராக்ஷன், இது பறவைகள் வந்து போகிற இடம், பல அட்ராக்ஷன் இந்த இடத்துக்கு வந்து இருக்குது. அவ்வளோ ஒரு சூப்பரான இடம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லா வைடாக இருக்கும், ஸோ நல்லாவும் இருக்கும். ஆனால் என்ன நடக்க போகுது, மக்கள் என்ன ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க போகிறாங்க, என்ன ஒரு இது பண்ண போகிறாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் இங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்களெல்லாம் வந்து அழிக்கப்படுது, அதுக்கான ப்ராப்பரான ப்ரொசீஜர் எதுவும் எடுக்கல அப்படின்னு நாம் தமிழர் ஒரு பக்கம் அவங்களுடைய பிரச்சாரத்தை முன் வச்சிட்ருக்காங்க. நாம் தமிழரும் பெரிய லெவலில் வாக்கு வாங்குவாங்க இந்த இடத்துல. பட் ஆனால் ஒரு மிகப்பெரிய கடுமையான ஒரு மும்முனை போட்டி இருக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே. ஸோ அந்த எண்டு யார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். எனக்கு கேட்டால் டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே 3 பேருக்கும் ஒரு ஈக்குவலாக போனாலுமே டிவிகே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷேக் பண்ணுவாங்க இந்த இடத்துல, அது மட்டும் உறுதி. ஆனால் வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-50 அந்த சான்சஸில் தான் இருக்குது. பட் எதையும் சொல்ல முடியல, விஜய் சாரோட டேட்டா இல்லாததுனால. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குது டிவிகேக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க. அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.